ஸோ இந்த வீடியோவில் பேசிக்காக ஒரு நம்பர் ப்ரோக்ராமிங் பார்க்கலாம். ஸோ எனக்கு டேபிள் பிரிண்ட் பண்ணணும். எப்படி அப்படின்னா டேபிள் வந்து யூசர் டிசைட் பண்ணணும். டேபிளோட ஸ்டார்ட் ரேஞ்சும் யூசர் தான் டிஃபைன் பண்ணணும், எண்ட் ரேஞ்சும் யூசர் தான் டிஃபைன் பண்ணணும். டோட்டலாக எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு யூசர் தான் டிஃபைன் பண்ணணும். யூசர் டிஃபைன் பண்ணி எனக்கு ஒரு டேபிள் பிரிண்ட் பண்ணணும். நம்ம மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் இருக்குல்ல, அதை எனக்கு அந்த ஃபார்மேட்லேயே எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டணும். ஸோ பார்க்கலாமா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் டேபிள்னு வச்சுக்கிறேன், ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஸோ நான் ஸ்கேனர் யூஸ் பண்ணுறேன்னும் போது இன்போர்ட் ஜாவா டாட் எட்டில் டாட் ஸ்கேனர். ஸோ குளோபலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஸ்கேனர் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர், open and close system dot in. So entry point ana main method public static void main. நான் அடிக்கடி போட்டு உங்களுக்கு இந்த மெயின் மெத்தடோட சின்டாக்ஸ் மனப்பாடம் இருக்கும்னு நினைக்கிறேன். மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஆர்க்ஸ். ஸோ உள்ள நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா system dot out dot println. ஃபஸ்ட்டு யூசர் கிட்டேருந்து நான் என்ன வாங்க போகிறேன்னா என்டர் யுவர் டேபிள். அவங்க டேபிள் என்னன்றதை டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்ட்டு டேபிள் ஈக்குவல் டு எஸ் டாட் நெக்ஸ்ட் இன்ட் மெத்தட் கால் பண்ணிக்கிறேன். அகைன் டேபிளோட ஸ்டார்ட் ரேஞ்சு அவங்க தான் டிசைட் பண்ணணும், எண்ட் ரேஞ்சும் அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ அதையும் நான் யூசர் கிட்டேருந்து வாங்கிக்கிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println enter your start. So int start is equal to s dot next int. So system user கிட்ட யார் end range வாங்க போகிறேன் out dot println sorry enter your end. int end is equal to s dot next int. ஸோ டேபிள் நான் டிஃபைன் பண்ணும்போது ஃபார் இன்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு அவங்க எதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றது, அவங்க எதில் முடிக்கிறாங்கன்றது தான் என்னோட கண்டிஷனாக இருக்கணும். ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ். நான் டேரெக்டாக சிஸ்டம் டாட் அவுட் டாட் printlnல ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட இன்க்ரிமெண்ட் ஆகிறது இங்கே ஐ. ஸோ என்னோட ஐயை பிரிண்ட் பண்ணிவிட்டு கன்கேட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டார் மாதிரி வரணும்ல, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் எனக்கு என்னோட டேபிள் வரணும். அப்போ டேபிள் அப்படின்றதுனால நான் என்னோட யூசர் கிட்ட வாங்கியிருக்கேன் அந்த டேபிள் ப்ளஸ் கன்கேட் பண்ணுறேன் ஈக்குவல் டு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஐ கன்கேட். ஸோ ஐ இன்ட்டு டேபிள், நம்ம டேபிளோட மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் என்னோட வேல்யூவாக இருக்கும். ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ டேபிள் டாட் ஜாவா. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஜாவா சி டேபிள் டாட் ஜாவா. ஸோ எந்த எரரும் இல்லை. நான் ரன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் டேபிள் வந்து 3 டேபிள் கொடுத்துக்கிறேன். 3 டேபிள் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், 10ஓட பிரிண்ட் ஆகணும். ஸோ 1 3s are 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15. ஸோ 3 டேபிள் பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ நான் அகைன் நான் ரன் பண்ணுறேன். டேபிள் வந்து
12 டேபிள் டிசைட் பண்ணுறேன். ஸ்டார்ட் வந்து 11 கொடுக்குறேன், என் வந்து 20ன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ எனக்கு 11 2s are 132, 12 into 12 144 அப்படின்னு எனக்கு 12 டேபிளில் 11லேருந்து 20 வரைக்கும் வரும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லூப் எப்படி ஒர்க் ஆகுன்றதை நல்லா பாருங்கள். உங்கள் ஸ்டார்ட் என்னன்றதை டிசைட் பண்ணிட்டீங்க. அப்போ என் கண்டிஷன் நான் 20ன்னு கொடுத்தேன் அப்படின்னா, அப்போ 11லேருந்து ஸ்டார்ட் ஆகி 20க்குள்ளே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ரேஞ்ச் வரைக்கும் அந்த லூப் எனக்கு என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ரிப்பீட்டடாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பர்டிகுலர் ரேஞ்சில் போயிட்டு தான் எனக்கு அந்த லூப் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டாப் ஆகுது. ஸோ இதையே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒயில்லையும் போட முடியும். ஸோ ஒயிலில் போட்டு கமாண்டில் சொல்லுங்கள்.